ஹே காஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெசேஜ் என்ன நம்ம வியூ பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக டிலீட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிலீட் பண்ண மெசேஜை நம்மளால் நார்மலான வாட்ஸ்அப்பில் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மெசேஜை நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சூப்பரான வாட்ஸ்அப் ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய ஹைடெக் மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஷேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் கிடைக்கும். அதான் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வைப் பண்ணுங்கள். பாட்டமில் நெக்ஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பெர்மிஷன். முக்கியமாக இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்கக்கூடிய எல்லா பெர்மிஷன்ஸையும் நீங்கள் அலோவ் கொடுங்க. அப்போ தான் இந்த ட்ரிக் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். இப்போது அகைன் ஒன்று கேட்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே நிறைய ஆப் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சேவ் அப்படிங்கிற இந்த ஆப் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு எனேபிள் கொடுத்துருங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வார்னிங் மெசேஜை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணிடுங்க. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ பெர்மிஷன்ஸ் வந்து கேட்குது. அலோவ் கொடுத்துடலாம். லோடிங் ஆப் லிஸ்ட் அப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஸுமே சூஸ் ஆகிருக்கும். நமக்கு தேவையான ஆப்பை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாட்ஸ்அப் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஜிபே வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணாமலே யார் டிலீட் பண்ணாலும் அந்த மெசேஜை எனக்கு வியூ பண்ணிடும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு நார்மல் வாட்ஸ்அப் அஃபிஷியல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ்க்கு தான். ஸோ ஜிபே வாட்ஸ்அப்புக்கு இது தேவையில்லை. பட் நார்மல் வாட்ஸ்அப்புக்கு கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் இருந்தால் போதும். நீங்கள் ஈஸியாக அந்த டிலீட் ஆன மெசேஜஸ் எல்லாமே பார்க்க முடியும். இப்போ ஜிபே வாட்ஸ்அப் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, பேக் வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்க முடியும் பேட்டரி சர்வர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேட்டரி சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஏன்னா அப்போ தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போது அகெயின் இங்கே நீங்கள் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் மோடுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இங்கே பார்க்க முடியும் அலோவ் ஆப் டு ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்லி. இதை நான் எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ ஓவரால் உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சது. ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சிம்பிள். இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன். இந்த 2 வாட்ஸ்அப் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் ஒரு நம்பர், இதில் ஒரு நம்பர். இப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஹாய் சென்ட் பண்ணுறேன். அண்ட் ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும் 2 மெசேஜ் வந்து நான் சென்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் நான் அந்த வாட்ஸ்அப்பில் போய் நான் வியூ பண்ணலை. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடியே நான் delete பண்ணிடுறேன் பாருங்கள். delete for everyone. again delete for everyone கொடுத்துட்டேன். ஸோ இந்த மெசேஜ் நான் பார்க்க முடியாது இல்லையா? பட் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண இந்த ஆப் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அதை ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இங்கே நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள் 14 நோட்டிஃபிகேஷன் வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், நீங்கள் ஈஸியாக வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஹாய், லவ் யூ. ஸோ இந்த 2 மெசேஜ் நான் சென்ட் பண்ணியிருந்தேன். பக்காவாக எனக்கு இங்கே வந்துருச்சு. இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு மெசேஜஸையும் பார்த்தீங்கன்னா யார் டிலீட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆப் ஒரு பேக்கப் எடுத்துரும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக எப்போ வேணாலும் தைரியமாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ யார் அனுப்பின மெசேஜையும் நீங்கள் பார்த்து வியூ பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சூப்பரான வாட்ஸ்அப் ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே வாட்ஸ்அப்புக்கு தேவையில்லை. ஸோ நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய யூஸருக்கு இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஜிபே வாட்ஸ்அப்புக்கு ஏன் தேவையில்லை நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மெசேஜ் இந்த நம்பருக்கு தானே சென்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் பாருங்கள், அங்கே delete ஆனால் கூட எனக்கு இங்கே ஜிபே வாட்ஸ்அப்பில் வியூ ஆயிரும். ஸோ சிம்பிள்.
இதனால தான் ஜிபி வேர்ட்ஸுக்கு இந்த ஆப் தேவையில்லை நான் சொன்னேன். ஓகே guys, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. இது போல் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.